இதுதான் உங்க யூஎஸ்கான டிக்கெட். இது உங்களோட ஃபோன். சீக்கிரம் கேட் நம்பர் 3 குள்ள போங்க. உங்ககிட்ட டைம் இல்ல. ஓகே, தேங்க் யூ. விக்ரம் மேனேஜரிடம் பேசிவிட்டு கேட் நம்பர் 3க்குள் நுழைந்தார். கேட் நம்பர் 3க்குள் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு ஆண் வந்தான். அவனை இடித்து இருவரும் கீழே விழுந்தனர். சார், நீங்க ஓகே தானே? அறிவிருக்கா? ஏர்போர்ட்டார் இது ஒன்றும் பார்க்கல, புரியுதா? விக்ரமும் அம்பரீஷும் சுபாஷின் இடத்திற்கு வந்தார்கள். அங்கே நடந்த வாக்குவாதத்தில் சுபாஷ் உத்தரனை அனுப்பி விக்ரமையும் அம்பரீஷையும் அடித்து விரட்டச் சொன்னான். ஆனால் விக்ரமின் ஒரே அடியில் உத்தரன் வாயில் ரத்தம் கக்கியபடி கீழே விழுந்ததை பார்த்து எல்லோரும் அதிர்ச்சியில் உறைந்து நின்றார்கள். உத்தரனை பற்றி அங்கே இருந்த எல்லோருக்குமே நன்றாக தெரியும். தற்காப்பு கலைகளில் அதிக பயிற்சி பெற்ற அவனை தோற்கடிப்பது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது. அதுவும் விக்ரம் ஒரே அடியில் அவனை வீழ்த்தியதை பார்த்து எல்லோருக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. விக்ரமிடமிருந்து இப்படி ஒரு செயலை யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். விக்ரம் அங்கே இருந்த எல்லோரையும் பார்த்தபடி, நான் இதே இடத்துல தான் இருக்க போறேன். அதை பிடிக்காத யாரு வேணாலும் என்கிட்ட வந்து மோதலாம். ஆனா என்கிட்ட சண்டை போட வரவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு சாவுபயம் இல்லைனா மட்டும் வாங்க. ஏன்னா வரவங்க யாரும் கண்டிப்பா உயிரோடு திரும்ப போக மாட்டாங்க என்று விக்ரம் தீவிரமாக சுபாஷ் உட்பட அங்கே இருந்த எல்லோரிடமும் ஆக்ரோஷமாக சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து நடந்தான். அம்பரீஷும் அவன் பின்னாலேயே நடக்க ஆரம்பித்தான். சுபாஷும் அவனுடைய ஆட்களும் இன்னமும் அந்த அதிர்ச்சியிலிருந்தே வெளியே வராமல் அப்படியே இருந்தார்கள். விக்ரமிடமிருந்து இப்படி ஒரு விஷயத்தை அவர்கள் கற்பனை கூட செய்து பார்க்கவில்லை. இவ்வளவு ஆக்ரோஷமாக இருக்கும் ஒருவனை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாது என்று சுபாஷ் நினைத்தான். அம்பரீஷ் அங்கே இருந்து கிளம்பும் போது மிஸ்டர் விக்ரமோட கோபத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறது சிங்கத்தோட வாயில் கையை விட்டு மாட்டிக்கிற மாதிரி. எதை பண்ணுனாலும் யோசிச்சு பண்ணுங்க என்று முகத்தை கூட திருப்பாமல் அப்படியே சொல்லிக்கொண்டே நடந்தான். உடனே சுபாஷுக்கு அம்பரீஷின் மீதும் விக்ரமின் மீதும் பயங்கரமான கோபம் ஏற்பட்டது. ஆனால் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. உத்ரா, என்ன நடக்குதுங்க? உன்னால ஏன் அவனை எதுவும் பண்ண முடியல என்று கோபமாக அவனை பார்த்து கத்தினான் சுபாஷ். என்ன மன்னிச்சிடுங்க சார், அவனுக்குள்ள இவ்வளவு பவர் இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியல. ஆளுக்கும் அவனோட பவருக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்ல. எப்படி அவன் இதை பண்ணுனான்னு என்னாலேயே இப்ப வரைக்கும் புரிஞ்சுக்க முடியல. அவன் மனுஷனே கிடையாது, ஏதோ ஒரு ஏலியன் மாதிரி நடந்துக்கிறான். அவரோட திறமை எந்த அளவுக்கு இருக்குன்னு என்னால கெஸ் பண்ணவே முடியல. எத்தனை பேரு போனாலும் அவன் ஒருத்தனே சமாளிச்சிடுவான் போல இருக்கு என்று வாயில் வழிந்த ரத்தத்தை துடைத்தபடி மெதுவாக பேச முடியாமல் பேசினான் உத்தரன். இப்படிப்பட்டவன் கிட்ட நேரடியா மோத முடியாது. இவனை வேற ஏதாச்சும் தான் பண்ணணும் என்று யோசித்துக் கொண்டே மேசையில் விரல்களை தட்டியபடி அப்படியே உட்கார்ந்தான் சுபாஷ். சுபாஷ் யங்மேனின் ஜூனியர் மாஸ்டராக இருந்தாலும் விக்ரம் போன்ற ஆளை கவனமாக கையாள வேண்டி இருந்தது. மிஸ்டர் சுபாஷ், என்னோட கருத்துப்படி விக்ரம் ஏதாச்சும் ட்ரை பண்ணி தான் உத்தரனை அடிச்சிருக்கணும். உத்தரனோட பவரை பத்தி நம்ம எல்லோருக்குமே தெரியும். அவனை அவ்வளவு சீக்கிரம் யாரும் அடிச்சிட முடியாது. அப்படி இருக்கும்போது அவனை விட உடல் பலத்துல கம்மியா இருக்கிற விக்ரமால எப்படி உத்தரனை ஒரே அடியில் அடிக்க முடியும்? அவன் கையில ஏதாச்சும் எலக்ட்ரானிக் டிவைஸ் ஏதாச்சும் வச்சிருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அது உத்தரனோட உடம்புல பட்டதுமே ஷாக் அடிச்சு அவனை தூக்கி வீசி இருக்கும். விக்ரமை பார்க்கும்போது உண்மையிலேயே அவ்வளவு பலசாலி மாதிரி தெரியல என்று சொன்னார் நடராஜன். உடனே கொஞ்சம் யோசித்து பார்த்த சுபாஷ் டக்குன சிரிக்க ஆரம்பித்தான். நீங்க சொல்றது சரிதான் மிஸ்டர் நடராஜ். கண்டிப்பா அவன் கையில ஏதாச்சும் டிவைஸ் வச்சிருக்கணும். நாம தான் அதை செக் பண்ணாம விட்டுட்டோம். அப்புறம் நீங்க சொன்னதுல இன்னொரு விஷயம் கூட இருக்கு. உண்மையிலேயே விக்ரம் அவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளா இருந்தா இன்னமும் ஏன் அவன் எங்கேயுமே பவர்ஃபுல் ஆகவே இல்லை? ஏன் அவனை பத்தி வெளியே யாருக்குமே எதுவும் தெரியல என்று சிரித்துக் கொண்டே சொன்னான் சுபாஷ். கரெக்ட் தான் மிஸ்டர் சுபாஷ். இன்னமும் நல்லா கவனிச்சு பாருங்க. அவன் உத்தரனை அடிச்சதுக்கு அப்புறம் அவனால் நின்னு பேச கூட முடியல. உடனடியா இந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகிட்டான். எனக்கு தெரிஞ்சு அந்த டிவைஸ் வச்சு ஒரு தடவை தான் அட்டாக் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். விக்ரம் நமக்கு தெரியாம தான் ஏதோ ட்ரிக் பண்ணி அடிச்சிருக்கான் என்று சொன்னார் நடராஜன். அந்த வார்த்தைகளை கேட்டதும் சுபாஷின் கண்கள் பளிச்சிட்டது. சூப்பர் மிஸ்டர் நடராஜ், நல்ல வேலை சொன்னீங்க. எனக்கு அந்த மாதிரி யோசனையே வரல. எப்படியோ இந்த தடவை அவன் நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். ஆனா அடுத்த தடவை மாட்டாமையா போயிடுவான். அப்ப பாத்துக்கலாம் என்று சொன்னான் சுபாஷ். சுபாஷ் உலகின் மிகவும் திறமையான நபர்களில் ஒருவன் என்றும் அவனை தவிர மற்ற எல்லோருமே தனக்கு பின்னால் தான் இருக்கிறார்கள் என்றும் சுபாஷ் நினைத்துக் கொண்டிருந்தான். விக்ரமை பற்றி வெளியில் அந்த அளவுக்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் சுபாஷ் உலகில் பல இடங்களில் பிரபலமானவன் என்று நினைத்து பெருமைப்பட்டுக் கொண்டான். சரி, அவன் என்னென்ன ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்றான், அவன் பின்னாடி யார் இருக்காங்க, அவன் என்னென்ன பண்ணிட்டு இருக்கான், எல்லாத்தையும் க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. ஆதித்யா ஃபேமிலி காணாம போய் பல வருஷங்க ஆகுது. ஆதித்யா ஃபேமிலிக்கு பல பெரிய பெரிய இடங்கள்ல கான்டாக்ட் இருக்கு.
விக்ரம் ஆதித்யா குடும்பத்துல பிறந்தவன், அதனால அவனுக்கு சுத்தமா எதுவுமே தெரியாதுன்னு நம்மளால சொல்லிட முடியாது. கண்டிப்பா அவனுக்கு எல்லா மார்ஷல் ஆர்ட்ஸும் தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்கு. அவன் நம்ம கிட்ட ஏதோ கண்ணாமூச்சி ஆடுறான், அதான் நாம என்னன்னு கண்டுபிடிக்கணும் என்று சொன்னான் சுபாஷ். கண்டிப்பா அவன் என்ன சதி பண்றான்னு கண்டிப்பா நான் வாட்ச் பண்ணி சொல்றேன் என்று நடராஜன் சொன்னார். கூடவே உத்தரனும் அவருக்கு சப்போர்ட்டாக நின்று கொண்டிருந்தான். அப்புறம் மிஸ்டர் சுபாஷ், இந்த அம்பரீஷ் வேற அவன் பக்கம் சேர்ந்துட்டான். ஹைதராபாத் பிரான்ச்சையும் நம்ம கிட்ட கொடுக்கறதா சொல்லியிருக்கான். என்ன பிளான்ல இருக்கான்னு தெரியலையே என்று நடராஜன் சந்தேகத்துடன் கேட்டார். அது ஒன்றும் பிரச்சனை இல்ல, அவன் விக்ரம் கூடயே இருக்கட்டும், அவன் கூட இருந்தே வேலை செய்யட்டும். அவன் உண்மையிலேயே என்ன பண்ணணும்னு நினைக்கிறான்னு நானும் பார்க்கிறேன். நீங்க 2 பேரையும் க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க என்று தீவிரமான குரலில் சொன்னான் சுபாஷ். உடனே நடராஜனும் உத்தரனும் சரி என்பது போல தலையை ஆட்டினார்கள். எப்படியும் எனக்கு இன்னமும் நிறைய டைம் இருக்கு. இங்க ஹைதராபாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் விக்ரம் கூட தான் நான் நிறைய விளையாடணும்னு இருக்கேன். அதனால எந்த அவசரமும் இல்ல, அவனை பொறுமையா ஓட விட்டு பிடிப்போம் என்று சுபாஷ் சிரித்துக்கொண்டே சொன்னான். அன்றிலிருந்து 2வது நாளில் ஸ்டார் ரிங் தீவில் கடலின் சத்தம் அதிகமாக முணுமுணுத்துக் கொண்டிருந்தது. அப்போது திடீரென ஒரு 4 ஹெலிகாப்டர்கள் அந்த இடத்தை சுற்றிலும் வந்து கொண்டிருந்தது. யார் இவங்க? இவ்வளவு ஹெலிகாப்டர்ஸ் எதுக்கு இந்த பக்கத்துல வருது? நம்ம இடத்துக்கு வர்றதுக்கு இந்த அளவுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு என்று அங்கே ரோந்து வந்து கொண்டிருந்த ஆட்கள் தீவிரமாக யோசித்தபடி மேலே ஹெலிகாப்டரையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அதை பார்க்கும்போது ஏதோ தவறாக நடப்பதை போன்ற உணர்வு அவர்களுக்கு ஏற்பட்டது. உடனே அதில் ஒருவன் டெலிஸ்கோப் மூலமாக ஒவ்வொரு ஹெலிகாப்டரையும் கூர்ந்து கவனித்தான். உள்ளே கையில் துப்பாக்கிகளுடன் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டும் அணிந்து நிறைய காட்ஸ் இருப்பதை கவனித்தார்கள். விறுவிறுப்பான அடுத்தடுத்த எபிசோட்கள் இனி ஒவ்வொரு 2 நாட்களுக்கு ஒரு முறை. அடுத்த ட்விஸ்ட் என்னன்னு இப்போவே தெரிஞ்சுக்கணுமா? அப்போ லேட் பண்ணாம பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் பண்ணி முழு கதையும் கேட்டு ரசிங்க.